எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை என்ன செய்வேன்? அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயத்தை அல்ல, அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அதிசயத்தை அல்ல, அதிசயங்களை. அப்ப அதிசயம் அப்படின்னா ஒண்ணு, அதிசயங்கள் அப்படின்னா நிறைய. ஆமென். அப்ப நிறைய அதிசயங்களை கர்த்தர் என்ன செய்ய போறோம்? இந்த நாளுக்கு பிறகு தேவன் செய்ய போகிறார். ஆமென். நிறைய அதிசயங்கள் ஆண்டு என்ன செய்ய போறோம்? கர்த்தர் அப்படியே வலது வந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படியே வலது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய அதிசயங்களை செய்யப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. நிறைய அதிசயங்களை செய்யப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஏராளமான அதிசயங்களை செய்யப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஏராளமான அதிசயங்களை செய்யப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஏராளமான அதிசயத்தை செய்யப்பான். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு குடும்பத்தில் சபையாருக்கும் ஆண்டவரே, 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 சபையாருக்கு ஆண்டவரே, ஏராளமான அற்புதத்தை செய்யப்பா, ஏராளமான அற்புதத்தை செய்யப்பா, ஏராளமான அற்புதத்தை செய்யப்பா, ஏராளமான அற்புதத்தை செய்யப்பா. ரீமா கபா நாடா ரக்கா மனம், ரீமா கபா நாடா நாடா ரக்கா மனம், ரீமா நாடா மன ஷமா நாடா நாடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஏராளமான அதிசயம் செய்யப்பா, ஏராளமான அதிசயத்தை செய்யப்பா, ஏராளமான அதிசயத்தை செய்யப்பா, ஏராளமான அதிசயம் நடக்கட்டப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான அதிசயம் நடக்கட்டும், ஏராளமான அதிசயம் நடக்கட்டும், அதிகமான அதிசயங்கள் நடக்கட்டும், அதிகமான அதிசயங்கள் நடக்கட்டும். அதிகமான அதிசயம் நடக்கட்டும், அதிகமான அதிசயங்கள் நடக்கட்டும், அதிகமான அதிசயங்கள் நடக்கட்டும், அதிகமான அதிசயம் நடக்கட்டும், ஏராளமான அதிசயம் நடக்கட்டும், ஏராளமான அதிசயம் நடக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான அதிசயம் செய்யப்பா, ஏராளமான அதிசயத்தை செய்யப்பா, ஏராளமான அதிசயம் செய்யப்பா, நிறைய அற்புதம் செய்யப்பா, நிறைய அதிசயம் செய்யப்பா, அதிகமான அதிசயம் செய்யும், அதிகமான அதிசயம் செய்யும், அதிகமான அதிசயம் நடக்கணும், அதிகமான அதிசயம் வாழ்க்கை நடக்கணும். இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவர், இந்த நாளிலிருந்து ஆண்டவர், இந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டவர், இந்த நாளிலிருந்து ஆண்டவர், அதிகமான அதிசயம் நடக்கணும், அதிகமான அதிசயம் நடக்கணும், அதிகமான அதிசயம் நடக்கணும், அதிகமான அதிசயம் நடக்கணும், அதிகமான அதிசயம் நடக்கட்டும், அதிகமான அதிசயம் நடக்கட்டும், அதிகமான அதிசயம் நடக்கட்டும், அதிகமான அதிசயம் நடக்கட்டப்பா, அதிகமான அதிசயம் நடக்கட்டப்பா, அதிகமான அதிசயம் நடக்கட்டும், அதிகமான அதிசயத்தை ஆண்டவரை செய்வதற்காக உமக்கு நன்றி. அதிகமான அதிசயங்களை எங்களுக்கு செய்வதற்காக வேண்டி, இந்த நாளிலிருந்தே கதை செய்வதற்காக வேண்டி, இந்த நிமிஷத்திலிருந்தே கதை செய்வதற்காக வேண்டி, இந்த நிமிஷத்திலிருந்தே கதை செய்வதற்காக வேண்டி, இந்த நாளிலிருந்தே கதை செய்வதற்காக வேண்டி, இந்த நிமிஷத்திலிருந்தே கதை செய்வதற்காக வேண்டி, இருசிருந்தே கதை செய்வதற்காக வேண்டி, அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம், அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். அப்படி கை வச்சோம்னுங்க, என்ன அதிசயம் பார்க்க, நான் அதிசயத்தை பார்க்கணுப்பான்னு ஜோமனுங்க, நான் அதிசயத்தை பார்க்கணுப்பான்னு ஜோமனுங்க, நான் அதிசயத்தை பார்க்கணுப்பான்னு ஜோமனுங்க. நன்னிய கண்கள் அல்ல ஆண்டவரே, யாரோ சொல்றத நான் கேட்க விரும்பல, யாரோ சொல்றத நான் கேட்க விரும்பல. நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே. யாரோ சொல்றத கேட்கல, எங்கேயோ நடந்ததை நான் கேள்விப்பட விரும்பல, எங்கேயோ நடந்ததை நான் கேள்விப்பட விரும்பல, எங்கேயோ நடந்ததை கேள்விப்பட விரும்பல, எங்கேயோ நடந்ததை கேள்விப்பட விரும்பல, எங்கேயோ நடந்ததை நான் கேள்விப்பட விரும்பல, எங்கேயோ நடந்ததை நான் கேள்விப்பட விரும்பல, எங்கேயோ நடந்ததை நான் கேள்விப்பட விரும்பல. என் வாழ்க்கையில நடக்கணும், என் கண்கள் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. தீபா கபா கபா ரக்கமான ஷபதன இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கண்கள் பார்க்கணும், எங்களுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, எங்க கண்ணை பார்க்கணும் ஆண்டவரே. நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் அதிசயத்தை பார்க்க அப்படியே சோமன், அப்படியே சோமன், அப்படியே சோமன். நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே. யாருக்கோ நடந்ததை கேள்விப்பட விரும்பல, யாருக்கோ நடந்ததை கேள்விப்பட விரும்பல, யாருக்கோ நடந்ததை கேள்விப்பட விரும்பல, யாருக்கோ நடந்த சொல்றதை பார்க்க விரும்பல, யாருக்கோ நடக்கிறத பார்க்க விரும்பல. என் வாழ்க்கையில் நடக்கட்டப்பா, என் வாழ்க்கையில் நடக்கட்டப்பா, எனக்கு நடக்கட்டப்பா, எனக்கு நடக்கட்டப்பா, எனக்கு நடக்கட்டப்பா, எங்க குடும்பத்துக்கு நடக்கட்டப்பா,
எங்க குடும்பத்துக்கு நடக்கட்டப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நடக்கட்டப்பா, எங்க சபையாருக்கு நடக்கட்டப்பா, எங்க சபையாருக்கு நடக்கட்டப்பா, எங்க சபையாருக்கு நடக்கட்டப்பா, எங்களுக்கு நடக்கிற ஆண்டவர், எங்களுக்கு நடக்கிற ஆண்டவர், எங்க பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆண்டவர், எங்க சபையாருக்கு நடக்கிற ஆண்டவர், எங்க சபையாருக்கு நடக்கிற ஆண்டவர், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு நடக்கிற ஆண்டவர், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு நடக்கிற ஆண்டவர், அந்த அதிசயத்தை எங்க கண்களே பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களே பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களே பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களே பார்க்கிற ஆண்டவர், நாங்க பார்க்கிற அதிசயம் செய்யும், நாங்க பார்க்கிற அதிசயத்தை செய்யும், நாங்க பார்க்கிற அதிசயத்தை செய்யும், நாங்க பார்க்கிற அதிசயத்தை செய்யும், அதிசயத்தை நாங்க பார்க்கிறோம், அதிசயத்தை நாங்க பார்க்கிறோம், எங்க அதிசயத்தை நாங்க கேள்வி பண்ணோம், எங்களுக்கு நடக்கிற அதிசயத்தை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்கிற அதிசயத்தை நாங்க சொல்லணும் ஆண்டவர், நாங்க சொல்லணும் ஆண்டவர். எத்தனையோ பேர் அதிசயம் சொல்றாங்க, எத்தனையோ பேர் அதிசயம் சொல்றாங்க, நாங்களும் சொல்லணும் ஆண்டவர், எங்களுக்கு கர்த்தர் அதிசயம் செஞ்சாரு, எங்களுக்கு தேவன் அதிசயம் செஞ்சார், எங்களுக்கு கிடைக்கிற அதிசயத்தை நாங்க மற்றவர்கள் சொல்லணும் ஆண்டவர். மற்றவங்க சொல்லி கேள்விப்படுவது மாத்திரம் அல்ல, இந்த நாட்களில் ஆண்டவர், இந்த நிமிஷத்தில் ஆண்டவர், நாங்க மற்றவர்கள் சொல்லணும், நாங்க மற்றவர்கள் சொல்லணும் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயம் செஞ்சோம், ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சோம், இப்படிப்பட்ட அதிசயம் எங்களுக்கு நடந்துச்சு, இந்த அதிசயம் நடந்துச்சு, இந்த அதிசயம் நடந்துச்சு, ஏராளமான அதிசயத்தை, ஏராளமான அதிசயத்தை நாங்க சொல்லணும் ஆண்டவர், நாங்க சொல்லணும் ஆண்டவர். அதற்காகவே எங்களுக்கு செய்ய ஆண்டவர், எங்களுக்கு செய்ய ஆண்டவர், எங்களுக்கு செய்ய ஆண்டவர், எங்களுக்கு செய்ய ஆண்டவர், நாங்க பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களை பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களால நாங்க பார்க்கிற ஆண்டவர், எங்களுக்கு நடக்கிற அதிசயம், எங்களுக்கு நடக்கிற அதிசயத்தை எங்க கண்களால நாங்க பார்க்கிறோம், எங்க கண்களால நாங்க பார்க்கிறோம், எங்க கண்களால நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்கிற அதிசயத்தை, எங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை எங்க கண்களால நாங்க பார்க்கிறோம், எங்க வாயிலால நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும், எங்க கண்களால பார்க்கிறோம், எங்க வாயிலால மற்றவர்களுக்கு சொல்லணும், எங்க கண்களால பார்க்கிறோம், எங்க வாயிலால மற்றவர்களால சொல்லணும், ஏசப்பா இப்படிப்பட்ட அதிசயம் எனக்கு செஞ்சா, எனக்கு செஞ்சா, எங்க குடும்பத்துல செஞ்சா, எங்க பிள்ளைகளுக்கு செஞ்சா, எங்க சபையாருக்கு செஞ்சார், நாங்க சொல்லணும் ஆண்டவர், நாங்க சொல்ல ஆண்டவர். இது வரைக்கும் மற்றவங்க சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், இது வரைக்கும் மற்றவங்க சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், இனி நாங்க சொல்லணும் ஆண்டவர், இனி நாங்க சொல்லணும் ஆண்டவர். இது வரைக்கும் மற்றவங்க சொல்லி கேட்டது போதும், இது வரைக்கும் மற்றவங்க சொல்லி கேட்டது போதும், இப்ப நாங்க சொல்ல விரும்புறோம், இப்ப நாங்க சொல்ல விரும்புறோம், இப்ப நாங்க சொல்ல விரும்புறோம். இது வரைக்கும் நாங்க கேட்டோம், இப்ப நாங்க சொல்ல விரும்புறோம், இப்ப நாங்க சொல்ல விரும்புறோம். எங்களுக்கு ஆண்டவர் இந்த அதிசயம் செஞ்சா, அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சாரு, நாங்க சொல்ல விரும்புற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் மற்றவங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்ட ஆண்டவர், மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டோம், ஆனா இப்ப நாங்க சொல்றத கரெக்டா கேட்கணுமா, நாங்க மற்றவங்க சொல்றப்பா, எங்க அப்பா இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சோம், என் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சோம், என் அசப்பா இப்படிப்பட்ட அற்புதம் செய்யும், ஏசு இப்படிப்பட்ட அற்புதம் செய்யும், இந்த அற்புதம் அவரால் செய்ய முடியும், இந்த அற்புதத்தை அவரால் செய்ய முடியும், இந்த அதிசயத்தை அவரால் செய்ய முடியும், இந்த வல்லமை அவரால் செய்ய முடியும், இந்த நன்மை அவரால் செய்ய முடியும் என்று எங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை, எங்களுக்கு நடக்கிற அதிசயத்தை நீங்க கப்பா தாண்டா ரக்கதா அல்மா ரக்க மன சாமா நத்துறோம், நீங்க கப்பா தாண்டா ரக்கதா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்களுக்கு நடக்கிற அற்புதம், கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்யற அற்புதம், நீர் எங்களுக்கு செய்யற அதிசயத்தை நாங்க மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு, நாங்க மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு எங்களுக்கு நடக்கிற ஆண்டவர், எங்களுக்கு நடக்கிற ஆண்டவர், நாங்க மற்றவர்கள் சொல்ற ஆண்டவர், நாங்க மற்றவர்கள் சொல்ற ஆண்டவர், நாங்க மற்றவர்கள் சொல்லணும், அதை நாங்க விரும்புகிற ஆண்டவர், அதை நாங்க விரும்புகிற ஆண்டவர். நீதிமான் விரும்புகிற காரியம் அவருக்கு கொடுக்கப்படணும் சொன்னீங்க, அவருக்கு கொடுக்கப்படணும் சொன்னீங்க, நாங்க விரும்புகிற ஆண்டவர், நாங்க விரும்புகிற ஆண்டவர், நாங்க விரும்புகிற ஆண்டவர், நாங்க விரும்புகிற ஆண்டவர், நாங்க விரும்புகிற ஆண்டவர். நீங்க செஞ்ச அற்புதத்தை, நீங்க செஞ்ச அதிசயத்தை நாங்க மற்றவங்களுக்கு சொல்லணும், நாங்க மற்றவங்களுக்கு சொல்லணும், நாங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்காகவே கேட்கணும், அதுக்காகவே கேட்கணும், அதுக்காகவே கேட்கணும். உங்க நாமத்தை உயர்த்துவதற்காகவே கேட்கணும், உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே கேட்கணும், உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவே கேட்கணும், உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவே கேட்கணும். இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு அதிசயம் நடக்கணும், எங்களுக்கு அதிசயம் நடக்கணும், எங்களுக்கு அதிசயம் நடக்கணும், எங்களுக்கு அதிசயம் நடக்கணும், எங்களுக்கு அதிசயம் நடக்கணும். கர்த்தர் நீரை செய்யும் ஆண்டவர், கர்த்தர் செய்யும் ஆண்டவர், எங்களுக்கு செய்ய ஆண்டவர், எங்க கண்களே பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களே பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களே பார்க்கிற ஆண்டவர், எங்க கண்களே பார்க்கணும். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட்ட போது நீ கண்ட செய்த அன்னைக்கு செய்த அதிசயத்தை என்ன செய்வேன்? அதிசயம் உங்களை அதிசயத்தை காண பண்ணுவேன். அதிசயத்தை ஒரு மனுஷன் காணப்பட முடியாது. அதிசயத்தை ஆண்டவரே செய்ய விரும்புகிறோம். அதிசயத்தை ஆண்டவரே செய்ய விரும்புகிறோம். அப்படியே சொல்ல நீங்க செய்ய பஞ்சம், நீங்க செய்ய பஞ்சம். ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடாது ஆண்டவர், ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடாது ஆண்டவர், ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடாது ஆண்டவர். ஒரு மனுஷன் கையில அதிசயத்தை பெற விரும்புற, ஒரு மனுஷன் கையில அற்புதத்தை பெற விரும்புற, உங்க கையினால அதிசயம் நடக்கணும், உங்க கையினால அதிசயம் நடக்கணும். நீங்களே எனக்கு அதிசயம் செய்யப்பா, நீங்களே எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஒரு மனுஷன் கையில இருந்து நம்ம அற்புதத்தை வாங்க விரும்பல, ஒரு மனுஷன் கையில இருந்து அதிசயத்தை வாங்க விரும்பல. ஆண்டவரே 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 அப்படியே சரி நீங்க செய்யப்பா, நீங்க செய்யப்பா, நீங்க செய்யப்பா, நீங்க எனக்கு செய்யப்பா, நீங்க எனக்கு செய்யப்பா. ஒரு மனுஷன் கையில் இருந்து ஆண்டவரே அதிசயத்தை வாங்க விரும்பல, அதிசயத்தை வாங்க விரும்பல, அதிசயத்தை பெற விரும்பல. நீங்களே அதிசயம் செய்யுங்க, நீங்களே அதிசயம் செய்யுங்க, நீங்களே இறங்கி கிரிய செய்யுங்க, நீங்களே இறங்கி கிரிய செய்யுங்க, நீங்களே இறங்கி கிரிய செய்யுங்க. ஆண்டவரே ஒரு மனுஷன் செஞ்சா அதுக்கு சொல்லுவா, ஆண்டவரே நான் அவனுக்கு அற்புதம் பண்ணேன், நான் அவனுக்கு அதிசயம் செய்யறேன், இவரை அற்புதம் பண்ணால் நாங்க ஒரு நாள் சொல்லவே கூடும், நாங்க ஒரு நாள் சொல்லவே கூடும். ஆண்டவரே உங்களுக்கு செலுத்துவதை கடந்த, உங்களுக்கு செலுத்துவதை கடந்த ஒரு மனுஷனுக்கு செலுத்தவே கூடும், ஒரு மனுஷனுக்கு செலுத்தவே கூடும். ஆண்டவரே 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 எல்லா கனவு உமக்குரியது, எல்லா புகழ்ச்சியும் உமக்குரியது, எல்லா புதியும் உமக்குரியது, எல்லா மகிமையும் உமக்குரியது. ஆண்டவரே ஆண்டவரே நாங்க சொல்றோம், இது ஆண்டவர் செய்த அற்புதம், இது ஆண்டவர் செஞ்ச அதிசயம், இது ஆண்டவர் செஞ்ச அற்புதம், இது ஆண்டவர் செஞ்ச அதிசயம், இது ஆண்டவர் செஞ்ச அற்புதம், இது ஆண்டவர் செஞ்ச அதிசயம். நாங்க சொல்ல ஆண்டவர் அதற்காக நீங்களே எனக்கு அற்புதம் செய்யும், 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 நீங்களே எனக்கு அதிசயம் செய்யும், நீங்களே எனக்கு அதிசயம் செய்யும், நீங்களே எனக்கு அற்புதம் செய்யும், நீங்களே எனக்கு அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒரு மனுஷன் கையில நான் அதிசயத்தை வாங்க விரும்புகிறேன், ஒரு அற்புதத்தை வாங்க விரும்புகிறேன். ஒரு மனுஷன் கையில தீபா கத்த நட அல்ல ரக்க மன சாம நட தீபா கப்ப நட அல்ல ரக்க மன சாம நட. இயேசுவின் நாமத்தால் ஒரு மனுஷன் கையினால் நான் அற்புதத்தை வாங்க விரும்புகிறேன், ஒரு மனுஷன் கையினால் அதிசயத்தை வாங்க விரும்புகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே நீங்க இறங்கப்பா, நீங்க இறங்கப்பா. அப்படியே சரி எனக்கு இறங்க ஆண்டவர், எனக்கு இறங்க ஆண்டவர், எங்க குடும்பத்துக்கு இறங்க ஆண்டவர், எங்க குடும்பத்துக்கு இறங்க ஆண்டவர், எங்க சபையாருக்கு இறங்க ஆண்டவர், எங்க சபையாருக்கு இறங்க ஆண்டவர், எங்க சபையாருக்கு இறங்க ஆண்டவர், எங்க கிராமத்துக்கு இறங்கும், எங்க பட்டணத்துக்கு இறங்கும், எங்க தேசத்துக்கு இறங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே இறங்கும், எங்களுக்கு நீர் இறங்கும், நீர் இறங்கிதான் ஆக வேண்டும், நீர் இறங்கிதான் ஆக வேண்டும், இந்த நாட்களை இறங்கிதான் ஆக வேண்டும், நீர் எங்களுக்கு 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 இறங்கிதான் ஆக வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மனுஷன் கையில ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் ஒரு மனுஷன் கையில ஒரு அற்புதத்தை பெறனால விரும்புகிற ஆண்டவர், எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, நீரே அற்புதம் செய்யும், நீதான் அற்புதம் வந்து, நீதான் அற்புதம் வந்து, நீதான் அற்புதம் வந்து, நீதான் அற்புதம் வந்து, நீரே எனக்கு கிரிய செய்யணும். நாங்க பார்க்கிறோம் ஆண்டவர், நீரே எனக்கு கிரிய செய்யணும், நீங்க தான் எங்க வாழ்க்கையில கிரிய செய்யணும், நீங்க தான் எங்களை தொடணும், நீங்க தான் எங்களை தொடணும். ஒரு மனுஷன் தொடர விட நீங்க எங்களை தொடுங்கப்பா, ஒரு மனுஷன் கை எங்க மேல படுகிறத விட நீங்க எங்களை தொடுங்கப்பா, நீங்க எங்களை தொடுங்கப்பா. உங்களுடைய வலது கரத்தை நீட்டி, உங்களுடைய வலது கரத்தை நீட்டி ஆண்டவரே ஆண்டவர், உங்களுடைய வலது கரத்திலும் எங்களை தொடுங்க ஆண்டவர், எங்களை தொடுங்க ஆண்டவர், எங்களை தொடுங்க ஆண்டவர், உங்களை தொடுங்க ஆண்டவர், எங்களை தொடுங்க ஆண்டவர். நீங்க தொட்டா அற்புதம், நீங்க தொட்டா அதிசயம், நீங்க தொட்டா அதிசயம், நீங்க தொட்டா அதிசயம், நீங்க தொட்டா அதிசயம். ஆண்டவரே ஆண்டவரே 18 வருஷமா நிமிர முடியும், நீங்க தொட்டாலே அதிசயம் நடந்துச்சு, உங்களை தொட்டாலே அதிசயம் நடந்துச்சு, உங்களை தொட்டாலே அதிசயம் நடந்துச்சு, நீங்க தொட்டாலே அதிசயம் நடக்கும், நீங்க தொட்டா அதிசயமா, நீங்க பார்த்தா அதிசயமா, நீங்க பேசுற அதிசயமா. உன்னை பேச ஆண்டவர் இல்ல தொட ஆண்டவர் இல்ல பாருங்க ஆண்டவர், உன்னை பார்த்து அதிசயம் செய்யுங்க, இல்ல தொட்ட அதிசயம் செய்யுங்க. ஆண்டவரே 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 தீபா கப்ப தாடா ராஜா அல்மா ரங்க மன சபா தாடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நீங்க பார்த்தா அதிசயம், நீங்க பேசுனா அதிசயம், நீங்க தொட்டா அதிசயம், நீங்க பார்த்தா அதிசயம், நீங்க பேசுனா அதிசயம், நீங்க தொட்டா அதிசயம். ஏதாவது ஒண்ணு செய்யப்பா, ஏதாவது ஒண்ணு
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒண்ணு பாருங்க இல்ல பேசுங்க இல்ல கொடுங்க. ஒண்ணு பாருங்க இல்ல பேசுங்க இல்ல கொடுங்க. ஏதாயும் செய்யப்போம், ஏதாயும் செய்யப்போம், ஏதாயும் செய்யப்போம், ஏதாயும் செய்ய. எங்களுக்கு அதிசயம் நடக்கும், எங்களுக்கு அதிசயம் நடக்கும், எங்களுக்கு அதிசயம் நடக்கும், எங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஒண்ணு பாருங்க இல்ல பேசுங்க இல்ல கொடுங்க. ஒண்ணு பாருங்க இல்ல பேசுங்க இல்ல கொடுங்க. ஏதாயும் செய்யப்போம், ஏதாயும் செய்ய. நீங்க செய்யற வரைக்கும் விட மாட்டீங்க, நீங்க செய்யற வரைக்கும் விட மாட்டோமா, நீங்க செய்யற வரைக்கும் விட மாட்டோமா, நீங்க செய்யற வரைக்கும் விட மாட்டோமா, நீங்க செய்யற வரைக்கும் விட மாட்டோம், நீங்க செய்யற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். நம்மை பலவந்தம் பண்றோம், நம்மை பலவந்தம் பண்றோம், நம்மை பலவந்தம் பண்றோம், நம்மை பலவந்தம் பண்றோம். பலவந்தம் பண்ணுகிறோம் பெற்றுக்கொள்வோம் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுகிறோம் பெற்றுக்கொள்வோம் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுகிறோம் பெற்றுக்கொள்வோம் சொல்லுங்க. உண்மை பலவந்தம் பண்றோம், உண்மை பலவந்தம் பண்றோம். ஏதாயோடு செய்து எனக்கு அதிசயம் செய்யும், எனக்கு அதிசயம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடக்கும். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். நீங்க காட்ட காட்ட நீங்க ராம காட்ட காட்ட நீங்க நல்ல பண்ண சபா காட்ட காட்ட நீங்க கட்டோடியா அல்மா கட்டமா நீங்க நல்ல பண்ண சபா காட்ட அல்மா கட்டோடி மாதோ காட்ட நீங்க கட்டடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீ வாக்கு மாறாத தேவன், 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 நீ வாக்கு மாறாத தேவன். நீ உண்மையுள்ள தெய்வம், நீ உண்மையுள்ள தெய்வம், நீ உண்மையுள்ள தெய்வம். நீ ஜீவனுள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். ஏதாவது ஒண்ணு செய்யும், ஏதாவது ஒண்ணு செய்யும். ஒண்ணு கொடும் இல்ல பேசும் இல்ல பாரும், ஒண்ணு பாரும் இல்ல பேசும் இல்ல கொடும். ஏதாவது ஒண்ணு செய்யும். ஒரு அற்புதம் செய்யப்போம், ஒரு அற்புதம் செய்யப்போம், ஒரு அற்புதம் செய்யப்போம், ஒரு அதிசயம் செய்யப்போம், ஒரு அதிசயம் செய்ய. ஆமா நாட்டா அல்மா கட்ட ஆன சபா கட்ட நீங்க காமா நாட்டா நீங்க காமா நாட்டா நீங்க ஆண்டவரை விடாது, எனக்கு ஆண்டவரை விடாது. ஒரு ஒழுங்கு ஒழுங்கு அவரை பிடி, ஒரு பிடி பிடியாது அவரை பிடி. ஆண்டவர் ஒன்னு பாரு இல்ல பேசும் இல்ல கொடும், ஒன்னு பாரு இல்ல பேசும் இல்ல கொடும். ஏதாவது ஒன்று செஞ்சு எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வைங்க, 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 எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். இறங்கி வரோ அற்புதம் செய்து பணி நடக்கோ, அற்புதம் இறங்கி வரோ பணி நடக்கும். அக்கடி நிர்வாகிகள் ஒரு அக்கடியாயிரம், ஒரு அக்கடியாயிரம், ஒரு அக்கடியாயிரம் பதில் இறங்கு, ஒரு அக்கடியாயிரம் பதில் இறங்கு, ஒரு அக்கடியாயிரம் பதில் இறங்கு, ஒரு அக்கடியாயிரம் பதில் இறங்கு. ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். அக்கடியாயிரம் அன்னைக்கு முச்சரில் ஆண்டவர், அன்னைக்கு முச்சரில் ஆண்டவர் நீ இறங்கி ஆண்டவர். மோசே அதிசயம் செய்யற பார்த்தோம், மோசே ஒரு அற்புதத்தை பார்த்தோம், மோசே ஒரு அதிசயத்தை பார்த்தோம், மோசே ஒரு அதிசயத்தை பார்த்தோம். நாம ஒரு அதிசயத்தை பார்க்க விரும்பும், நாம ஒரு அற்புதத்தை பார்க்க விரும்பும், நாம ஒரு அற்புதத்தை பார்க்க விரும்பும், நாம ஒரு அற்புதத்தை பார்க்க விரும்பும். மோசே செய்த அற்புதம், நாம மோசைக்கு பார்த்த அற்புதம். மோசைக்கு முன்னால் ஒரு அற்புதம் நடக்குமா? எங்களுக்கு முன்னால் ஒரு அற்புதம் நடக்கும், எங்களுக்கு முன்னால் ஒரு அற்புதம் நடக்கும், எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எங்களுக்கு முன்னால மாத்திரம் இல்லை, அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கணும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அதிசயம் எங்களுக்கே நடக்கும், அந்த அதிசயம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் எங்களுக்கே நடக்கும், அந்த அதிசயம் எங்களுக்கே நடக்கும், அந்த அற்புதம் அதிசயம் எங்களுக்கே நடக்கும். எங்களுக்கு முன்னால மாத்திரம் அல்ல, எங்களுக்கு முன்னால மாத்திரம் அல்ல, அது எங்களுக்கே நடக்கும், அது எங்களுக்கே நடக்கும், அது எங்களுக்கே நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அது எங்களுக்கே நடக்கும், இயேசுவின் நாமத்தில் அது எங்களுக்கே நடக்கும், அது எங்களுக்கே நடக்கும், அது எங்களுக்கே நடக்கும். எங்க கண்களே பார்க்கணும், எங்க கண்களே பார்க்கணும், அது எங்களுக்கே நடக்கும், எங்க கண்களே பார்க்கணும். அப்படியே சொல்லி சரி, அப்படியே சொல்லி சரி. நான் எங்களுக்கே நடக்கணும், எங்க கண்ணே பார்க்கணும், எங்களுக்கே நடக்கணும், எங்க கண்களே பார்க்கணும், எங்களுக்கே நடக்கணும், எங்க கண்ணே பார்க்கணும், எங்களுக்கே நடக்கணும், எங்க கண்ணே பார்க்கணும். அந்த அதிசயம் ஆண்டவர், அந்த அதிசயம் ஆண்டவர் எங்களுக்கே நடக்கணும், எங்க கண்ணே பார்க்கணும், எங்களுக்கே
அப்படிப்பட்ட அதிசயம், அப்படிப்பட்ட அதிசயம், அப்படிப்பட்ட அற்புதம், அப்படிப்பட்ட அற்புதம் இந்த நாட்களில் நடப்பதால், இந்த நாட்களில் நடப்பதால், இந்த நாட்களில் நடப்பதால், இந்த நாட்களில் கத்த நடப்பிப்பீராக. இந்த நாட்களில் நடப்பிப்பீர், இந்த நாட்களில் நடப்பிப்பீராக, இந்த நாட்களிலே நடப்பிப்பீராக, இந்த நாட்களிலே கத்த நடப்பிக்கப்படுவீராக. கர்த்தரே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அக்கினி நெருப்பா இறங்கி வரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஆமென், ஆமென். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உன் அதிசயங்களை காணப்படுவேன். ஆமென், ஆமென். அந்த அதிசயம் நான் இதுவரைக்கும் பார்க்காது, இதுவரைக்கும் பார்க்காது, நம்ம இதுவரைக்கும் நடக்காது, பார்க்காதது நடக்காது, பார்க்காதது நடக்காது இல்லையா? யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் முச்செடி நடுவில் இறங்குறார். அக்கினியா இறங்கி அந்த முச்செடி என்ன செய்யுது? அப்படியே நெருப்பு எரியுது. முச்சை என்ன செய்யுது? நெருப்பு எரியுது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனை எத்ரோபி ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பிற்புறத்திலே ஒரே பெண்ண தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே அவனை தரிசனமானார். அப்பொழுது மோசே உத்து பார்க்கிறார். முச்செடி அக்கினியால் சுவாலித்து எரிகிறது, ஆனா வெந்து போகாம இருக்கு. இது எங்குமே என்ன செய்யாது, இது எங்குமே என்ன செய்யாது. அதிசயம் அப்படின்னா என்ன அதிசயம்? இதுவரைக்கும் எங்குமே நடக்காது, யாருமே பார்க்காது. மோசே பார்க்கிறான். இப்ப நெருப்பு என்ன ஆகும்? எல்லாம் வெந்து போகும் இல்லையா? நெருப்பு எரிஞ்சு என்ன செய்யும்? எல்லாம் வெந்து போகும் இல்லையா? ஆனா நெருப்பு எரியுது, ஆனா என்ன செய்யல, அது வெந்து போகல. அவர் பார்க்க, அவர் சொல்லிட்டு கடைசி சொல்றாரு அவரு, அந்த அற்புத காட்சியை நான் என்ன செய்வேன்? நான் பார்ப்பேன். அற்புத காட்சியை, அந்த அற்புத காட்சி என்ன செய்வேன்? நான் பார்க்கவேன்னு சொல்லணும். இப்ப நம்ம ஜெபிக்கணும். அற்புத காட்சியை அடுத்தவங்களை பார்க்கறது இல்ல, எனக்கு பார்க்கணும், நான் பார்க்கணும். அற்புத காட்சியை நான் பார்க்கணும், எனக்கு பார்க்கணும். ஆமே. நீங்க எனக்கு செய்யற அற்புதத்தை தான் நான் பார்க்கணும். நீங்க எனக்கு செய்யற அற்புதத்தை தான். யாருக்கும் அற்புதம் நடந்துச்சு அதை கேட்க விரும்பல. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டோம்? இதுவரைக்கும் என்ன செஞ்சோம்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சா, ஓ சரி கேள்விப்பட்டோம் இல்லையா? இப்ப சொல்லணும், நான் கேட்க விரும்பல, நான் பார்க்க விரும்பல. நான் கேட்க விரும்பல, நான் பார்க்க விரும்பல. நான் கேட்க விரும்பல, அப்படி சோமன், அப்படியே சோமன், அப்படியே சோமன். நான் கேட்க விரும்பல, நான் பார்க்க விரும்பல. நான் கேட்க விரும்பல, நான் பார்க்க விரும்பல. யாருக்கோ நடந்ததா கேட்க விரும்பல, யாரோ சொல்றதா கேட்க விரும்பல. எனக்கு நடக்கத நான் பார்க்க விரும்பல, எனக்கு நடக்கத நான் பார்க்க விரும்பல. என் குடும்பத்தை நடக்கத நான் பார்க்க விரும்பல. யாருக்கோ நடக்கத சொல்றத நான் கேட்க விரும்பல. ஆண்டவரே, நான் கேட்க விரும்பல. ஆண்டவரே, எனக்கு நடக்கத நான் பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு நடக்கத நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நடக்கத நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நடக்கத நான் பார்க்கணும். ஆண்டவரே, எங்க சபையில நடக்கத நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க, நான் பார்க்கணும். 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 ஆண்டவர், அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணு பார்க்கணும். எனக்கு நடக்கிற அற்புதத்தை, எனக்கு செய்யற அதிசயத்தை, எனக்கு செய்யற அதிசயத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர், நான் பார்க்கணும். ஆண்டவர், என் கண்ணு பார்க்கணும். என் கண்ணு பார்க்க, என் கண்ணு பார்க்க எனக்கு அதிசயம் செய்யுங்க. என் கண்ணு பார்க்க எனக்கு அதிசயம் செய்யுங்க. என் கண்ணு பார்க்க எனக்கு அதிசயம் செய்யுங்க. என் கண்ணு பார்க்க என் அதிசயம் செய்யுங்க. என் கண்ணு பார்க்க எனக்கு அதிசயம் செய்யுங்க. என் கண்ணு பார்க்க எனக்கு அதிசயம் செய்யுங்க. அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, 10வது வசனம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, குணமாக்கப்பட்ட சப்பானி
பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து என்ன பண்ணாங்களா? ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபத்திலே அவனிடத்துக்கு என்ன செஞ்சாங்க? எதை பார்க்க ஓடி வந்தாங்க? இந்த சப்பானிக்கு நடந்த அதிசயத்தை பார்க்க ஜனங்க ஓடி வந்தாங்க. ஆமே, என்ன பார்க்க ஓடி வந்தாங்க? இந்த சப்பானிக்கு நடந்த அதிசயத்தை பார்க்க என்ன செஞ்சாங்க? எனக்கு இதுவரைக்கும் என்ன செய்யல? 40 வருஷமா பார்த்தா உட்காந்து பிச்சை போயிட்டு இல்லையா? இதுவரைக்கும் அவனுக்கு என்ன செய்யல, நடக்கல. எப்படி நடந்துச்சு அப்படின்னு செய்யறாங்க. இவனுக்கு இருந்த அதிசயத்தை அநேகர் பார்க்க ஓடி வந்தாங்க. ஆமே, இப்ப நம்ம ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதிசயத்தை அநேகர் வந்து பார்க்கணும். எங்களுக்கு அப்படியே சோமன் எங்களுக்கு அதிசயத்தை அநேகர் வந்து பார்க்கணும். எங்களுக்கு நடக்கிற அதிசயம், எங்களுக்கு அற்புதத்தை அநேகர் வந்து பார்க்கணும். அநேகர் வந்து பார்க்கணும். ஆண்டவரே எங்களுக்கு நடக்கிற அதிசயம், எங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை அநேகர் வந்து பார்க்கணும். அநேகர் விசுவாசம் வைக்கணும். அநேகமாக ஏற்றுக்கொள்ளணும். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக எங்களுக்கு அதிசயம் செய்யும். அநேகர் ரட்சிப்பை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யும். அநேகர் ரட்சிப்பை நடத்த எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அநேகருக்கு அற்புதம் ரட்சிக்கப்பட, அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் ரட்சிப்பை நடத்த, அநேகர் ஆண்டவர் கிட்ட ஓடி வர, அநேகர் ஆண்டவர் ஓடி வர. 3000 ரட்சிக்கப்பட்டாங்கப்பா, 3000 ரட்சிக்கப்பட்டாங்கப்பா, 5000 ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. இந்த அற்புதங்களை கண்டு 3000 5000 உண்மை ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் எங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை கண்டு அநேகர் ரட்சிக்கப்படணும். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அநேகர் ரட்சிப்பை நடத்த, அநேகர் ரட்சிக்கப்பட வைக்க, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அநேகர் ரட்சிப்புகள் நடத்த, அநேகர் ரட்சிப்புகள் நடத்த எங்களுக்கு அற்புதம் நடக்கும். எங்களுக்கு அதிசயம் நடக்கும். அந்த சப்பானியை பார்க்க, அந்த சப்பானிக்கு நடந்த அற்புதத்தை பார்க்க, அந்த அதிசயத்தை பார்க்க அநேகர் ஓடி வந்தாங்க. ஆண்டவர் அநேகர் ஓடி வந்தாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை போல எங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை காண அநேகர் ஓடி வந்து அநேகர் ரட்சிக்கப்படும். அநேகர் ரட்சிக்கப்பட வைப்பதற்காக எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யும். அநேகர் ரட்சிப்பை நடத்து, அநேகர் தேவனாண்ட ஓடி வர, அநேகர் தேவனாண்ட இழுக்க, அநேகர் தேவ சமூகத்தை கொண்டு வர, அநேகர் தேவ சமூகத்தை நேரம் கொண்டு வர எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டையே சொல்லினா அப்படியே செய்வதற்காய் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாடு நடந்தது போலவே உன் அதிசயங்களை காணப்படும். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, லாசருவின் நிமித்தமாக 9வது வசனத்தை கூட அப்பொழுது யூதாவில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவின் நிமித்தமாகவும் லாசருவை காணும்படியாகவும் அவரிடத்துல வந்தாங்க. இங்க நடக்குது,
லாசருக்கு ஒரு அதிசயம் நடக்குது. லாசருக்கு ஒரு அதிசயம் நடக்குது. என்னது? அழுகி போன சரீரம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதுசா மாறிடுச்சு. அழுகி போன சரீரம் எல்லாம் என்ன மாறி போச்சு? புதுசா உயிரோட எழுப்பிட்டான் இல்லையா? நாத்தம் எடுக்கிற வாழ்க்கைய வாசனை வீசுற வாழ்க்கைய மாத்திட்டாங்க. என்ன அதிசயம்? நாத்தமான வாழ்க்கைய வாசனை வீசுற வாழ்க்கையா மாத்திட்டாங்க. ஆமென். ஏன்னா நாத்தத்தை மாத்தவே முடியாது. நாத்தத்தை மறைக்கலாம், நாத்தத்தை மாத்த முடியாது இல்லையா? நாத்தத்தை மறைக்கலாம் இல்லையா? என்ன போட்டு? சென்ட் போட்டு மறைக்கலாம் இல்லையா? சென்ட் போட்டு என்ன செய்யலாம்? 3 நாள் 1 வாரம் குளிக்கலாம் கூட மேல என்ன பண்ணிக்கலாம்? அப்படி சென்ட் அடிச்சுட்டு போயிடலாம். எதை மறைச்சிடலாம்? நாத்தத்தை மறைக்கலாம், ஆனா மாத்த முடியாது. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, மாத்த முடியாதத நான் மாத்துவேன், மாத்த முடியாதத நான் மாத்துவேன். என்ன அதிசயம்! மாத்தவே முடியாதத நான் மாத்துவேன், மாத்தவே முடியாதத நான் மாத்துவேன், மாத்தவே முடியாதத மாத்துவேன். யாராலுமே மாத்த முடியாது, யாராலுமே மாத்த முடியாது, யாராலுமே மாத்த முடியாது. எப்பவே மாத்த முடியாதது, எப்பவே மாத்த முடியாதது, எப்பவே மாத்த முடியாதது. யாராலும் மாத்த முடியாதது கர்த்தர் மாத்த விரும்பலாம், கர்த்தர் மாத்த விரும்பலாம். யாராலும் மாத்த முடியாது, எப்பவுமே மாத்த முடியாது. நீங்க யாராலும் மாத்த முடியாது, எப்பவுமே மாத்த முடியாது. கர்த்தர் மாத்த விரும்பலாம், கர்த்தர் மாத்த விரும்பலாம். சரி சரி சரி, அப்படியே சரி, அப்படியே சரி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்க வாழ்க்கையில, எங்க சரீரத்துல, எங்க குடும்பத்துல ஆண்டவரே எங்களால மாத்த முடியல, யாராலுமே மாத்த முடியல, யாராலுமே மாத்த முடியல. ஆனா உங்களால முடியும், உங்களால முடியும். கர்த்தர் சொல்றார், யாராலுமே மாத்த முடியாதத நான் மாத்துவேன், யாராலுமே மாத்த முடியாதத நான் மாத்துவேன், யாராலுமே மாத்த முடியாதத நான் மாத்துவேன். அப்படிப்பட்ட அதிசயம் உனக்கு நடக்கும், அப்படிப்பட்ட அதிசயம் உனக்கு நடக்கும், அப்படிப்பட்ட அதிசயம் உனக்கு நடக்கும், அப்படிப்பட்ட அதிசயம் உனக்கு நடக்கும். யாரால மாத்த முடியும்? யாராலுமே மாத்த முடியாதது, யாராலுமே மாத்த முடியாது. கர்த்தர் மாத்தலாம், கர்த்தர் மாத்தலாம், கர்த்தர் மாத்துகிறார், கர்த்தர் மாத்துகிறார். மருத்துவரால முடியாது, மருத்துவமனையில முடியாது, மருந்து மாத்திர முடியாது, மந்திரவாதியால முடியாது, செய்வதால முடியாது, மனுஷனால முடியாது, படிச்சனால முடியாது, பணத்தால முடியாது, திறமையால முடியாது, அறிவால முடியாது, அனுபவத்தால முடியாது. ஆண்டவர் மாத்தலாம், ஆண்டவர் மாத்தலாம், ஆண்டவர் மாத்தலாம், ஆண்டவர் மாத்தலாம், ஆண்டவர் மாத்தலாம். யாராலும் மாத்த முடியாது, யாராலுமே மாத்த முடியாது, எப்பவுமே மாத்த முடியாது. ஆனா மாத்த முடியாதவங்க மாத்துறான், மாத்த முடியாதவரை கர்த்தர் மாத்துகிறான், கர்த்தர் மாற்ற முடியாதவரை கர்த்தர் மாற்றுகிறான், கர்த்தர் மாற்ற முடியாதவரை நம் ஆண்டவர் மாற்றுகிறான். இந்த நாட்களிலே கர்த்தர் மாற்றுறான், இந்த நாட்களிலே கர்த்தர் மாற்றுறான். யாராலுமே மாற்ற முடியாதது, யாராலுமே மாற்ற முடியாதது, எப்பவுமே மாற்ற முடியாதது கர்த்தர் மாற்றி போடும், கர்த்தர் மாற்றி போடும். ஒரு அதிசயத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும். மாற்ற முடியாதவைகளை எல்லாம், மாற்ற முடியாதவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். அது எனக்கு நடக்கட்டும். அப்படியே சரி, அப்படியே சரி, அப்படியே சரி. எனக்கு நடக்கட்டும், என் குடும்பத்தில் நடக்கட்டும், எங்க சபையில் நடக்கட்டும், எனக்கு நடக்கட்டும், எங்க குடும்பத்தில் நடக்கட்டும், எங்க சபையில் நடக்கட்டும். ஆமா, மாற்ற முடியாதவை எல்லாம், மாற்ற முடியாதவை எல்லாம், மாற்ற முடியாதவை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்க ஆண்டவர், மாற்றி போடுங்க ஆண்டவர். மாற்ற முடியாததை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவர், மாற்றி போடுங்க ஆண்டவர். மாற்ற முடியாதது எங்க குடும்பத்துல, சபையில், எங்க சரீரத்துல, எங்க பிள்ளைகள் வாழ்க்கை, எங்க வாழ்க்கை காணப்பட மாற்றவே முடியாத காரியங்கள் எல்லாம், மாற்றவே முடியாத காரியங்கள் எல்லாம், மாற்றக்கூடியதல்ல, மாற்றவே முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடு. மனுஷால மாற்ற முடியாது, பணத்தால் மாற்ற முடியாது, அறிவால மாற்ற முடியாது, திறமையால் மாற்ற முடியாது, மருத்துவரால மாற்ற முடியாது, மருந்துகளால மாற்ற முடியாது, மந்திரவாதியால் மாற்ற முடியாது, அது அறிவாளியால் மாற்ற முடியாது, விஞ்ஞானியால் மாற்ற முடியாது, யாராலுமே மாற்ற முடியாதது என் ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களில் நீர் மாற்றி போடுகிறார். நீர் மாற்றி போடுகிறார், நீர் மாற்றி போடுகிறார், நீர் மாற்றி போடுகிறார், நீர் மாற்றி போடுகிறார். யாராலுமே மாற்ற முடியாதது, யாராலுமே மாற்ற முடியாதது, யாராலுமே மாற்ற முடியாதது கர்த்தர் மாற்றி போடுங்க.
நீ மாற்றி போடுங்க சார், நீ மாற்றி போடுங்கப்பா, நீங்க மாற்றி போடுங்க. கர்த்தர் அப்படியே மாற்றுவதற்காக நன்றி, அப்படியே நீ மாற்றி போடுவதற்காக நன்றி, அப்படியே மாற்றி ஆஸ்வதிப்பதற்காக நன்றி, அப்படியே மாற்றி அதிசயத்தை காண பண்ணுவதற்காக நன்றி. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்று வாக்களித்தார், இன்று நிறைவேற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். அதை கொஞ்சம் மாற்றி பாட போறோம். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என் அதிசயத்தை காண செய்வார், நான் அற்புதத்தை கண்டிடுவேன். அப்படி பண்ணலாமா? என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார், இன்று நிறைவேற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்று 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 வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற வந்து விட்டார். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். ஆமென், ஆமென். யாருமே மாத்த முடியாது, யாருமே மாத்தத்தை என்ன செய்ய முடியாது? யாரும் எந்த பெரிய கொம்பனும் மாத்த முடியாது. ஆமென். எந்த அறிவாளியும் எந்த திறமசாலியும் மறைக்க முடியும். என்ன செய்ய முடியும்? மறைக்க முடியும். ஆனா என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாதது. அப்ப தேவன் தீர்க்கமா சொல்றது, மாற்றவே முடியாததை நான் என்ன செய்வேன்? மாற்றவே முடியாததை நான் என்ன செய்வேன்? நான் மாற்றுவேன். ஆமென். மாற்றவே முடியாததை நான் என்ன செய்வேன்?
மாற்றுவேன். இதை யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, இந்த லாசரு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த லாசருவின் காரியத்திலிருந்து ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த யோவான் 12 சொன்னார் இல்லையா, ஆண்டவர் நிமித்தம் மட்டுமல்ல, அவர் நிமித்தம் மட்டுமல்ல, லாசருவின் நிமித்தமாகவும் என்ன செஞ்சாங்க, அநேகர் வந்தாங்க இல்லையா, அநேகர் வந்து பார்த்தாங்க எப்படி இது நடந்துச்சு, இது எப்படி சாத்தியமாச்சு. ஏன்னா நாள் போச்சு. அவன் அக்காவே சொல்றாங்க, என்னது நாடி போகமே, நாருமே நாருமே அப்படின்னு, என்னாகுமே நாருமே. அப்ப நாத்தத்தை இன்னைக்கு பாக்குறாங்க, நாத்தத்தை கடை எல்லாம் விலைக்கு போவாங்க இல்லையா, நாத்தத்தை கடை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் கிட்ட போக மாட்டாங்க. ரோட்ல ஒரு நாய் செத்து கிடக்கனா கிட்ட போகவே மாட்டாங்க. வீட்டில் ஒரு எலி செத்து கிடக்கனா செய்ய மாட்டாங்க, கிட்ட போகவே மாட்டாங்க. அப்படி யாருமே கிட்ட போக முடியாது நாத்தம். ஆனா இப்ப பாக்குறோம், அநேகர் என்ன செய்யறாங்க, கிட்ட வராங்க. எதை பார்த்து? வாசனையை பார்த்து. ஆமே, எதை பார்த்து? அப்ப நாத்தத்தை ஆண்டவர் என்னவா மாத்திட்டாங்க, வாசனையா கத்த மாற்றி. ஆமே, அதுதான் அதிசயம். அதுதான் இந்த நாத்தத்தை யாருமே மாற்ற முடியும். எப்பவுமே எந்த காலத்துல மாற்ற முடியாது. எந்த காலத்திலுமே என்ன கம்ப்யூட்டர் உலகம் வந்தாலும் சரி, என்ன கம்ப்யூட்டர், என்ன நாலேஜ் வந்தாலும் சரி, என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி, என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது, சில மாற்ற முடியாது. சில என்ன செய்ய முடியாது, மாற்றவே. அதுல ஒண்ணு என்ன, நாத்தத்தை மாற்றவே முடியாது. நாத்தத்தை மாற்றவே முடியாதது. நாத்தத்தை மறைக்கலாம், ஆனா மாற்ற முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றான், நான் நாத்தத்தை மறைக்க விரும்பல, நான் நாத்தத்தை மாற்ற விரும்பல. ஆமென். நாத்தத்தை மறைக்க விரும்பல, நாத்தத்தை என்ன செய்ய விரும்புற, மாற்ற விரும்புற. அந்த மாற்ற நம்ம அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா, நான் சொல்ல ஓடி வந்தாங்க. அப்படிப்பட்ட அதிசயம் தான் இன்னைக்கு தேவன் நமக்கு செய்து விரும்புகிறார். ஆமென். எப்படிப்பட்ட அதிசயத்தை? மாற்றவே முடியாதத மாற்றவேன்னு சொல்றாங்க. மாற்றவே முடியாதத நான் மாற்றுவோம் இல்லையா. மருத்துவரால மாற்ற முடியாது, மருந்து மாத்திரையால முடியாது, அறிவாளிகளால, படிப்பால, திறமை, யாராலுமே மாற்ற முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, யாரால முடியாதத என்னால மாற்ற முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்ற, யாரால மாற்ற முடியாது, என்னால மாற்ற முடியும். அதுதான் உனக்கு செய்யற அதிசயம். 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 அதுதான் நமக்கு செய்யற அதிசயம். அதுதான் உனக்கு செய்யற அதிசயம். அதுதான் நமக்கு செய்யற அதிசயம். மாற்றவே முடியாதத கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா. ஆமென், ஆமென். அப்ப மாற்றவே முடியாதத ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார், மாற்ற விரும்புறார். ஆமென். ஏன் யாருக்கு ஆண்டவர் இதை செய்வார்? எத்தனையோ பேர் மரிச்சாங்க. எத்தனை பேர் மரிச்ச உடனே 4 நாள் ஆனா என்ன செய்யறோம், அழுகி நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எத்தனையோ பேர் செத்தாங்களே ஆண்டவர், அவங்க நாத்தத்தால என்ன செய்யல, நீங்க மாத்தல இல்லையா. அப்ப இந்த லாசருடைய நாத்தத்தை மட்டும் மாத்துறதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மரியாளோ அவர் சகோதரியாகிய மார்த்தாளோ இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிலால் பாதத்தை துடைத்தவன் அந்த மரியாளே அவனுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன். லாசருக்கு என்ன பேரு? நீர் சிநேகிக்கிறவன். யார் சிநேகிக்கணும்? நம்ம ஆண்டவரை சிநேகிக்கிறது ஒரு பகுதி, ஆண்டவர் நம்ம சிநேகிக்கிறது மற்றொரு பகுதி. ஆண்டவர் நம்ம ஆண்டவரே ரொம்ப நேசிக்கிற அப்படின்னு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது ஒரு பகுதி. ஆனா இங்க சொல்றாரு, உண்மை அதிகமா சிநேகிச்ச லாசருன்னு சொல்லல, நீ சிநேகிக்கிற லாசருன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த லாசருக்கு மேல ஆண்டவர் என்ன வந்திருக்காரு, ரொம்ப நேசமா இருந்திருக்கிறார். ஆமே, இந்த லாசருக்கு என்ன வந்திருக்கிறாரு, ரொம்ப நேசமா இருந்திருக்கிறார். ஆமே,
அப்ப ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அதிசயத்தை கட்ட செய்வார். ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்யணும்னா ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும். ஆண்டவர் நம்மளை நேசிச்சா நமக்கு என்ன செய்வாரு? அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென், ஆமென். அப்படி கைவிட்டு சோமனுங்க. நீங்க நேசிக்கிற ஜனமாய்களை மாத்துங்கப்பான்னு சோமனுங்க. நீங்க நேசிக்கிற ஜனமாய்களை மாத்துங்கப்பான்னு சோமனுங்க. ஆண்டவர் நீங்க எங்களை நேசிக்கிற ஆண்டவர், நீங்க எங்களை நேசிக்கிற ஆண்டவர். யார் எங்களை நேசிக்கிறவங்க நேசிக்கிறோம், எங்க குடும்பத்தாரைகளை நேசிக்கிறவங்க நேசிக்கிறோம், எங்க பிள்ளைகளை நேசிக்கிறவங்க நேசிக்கிறோம், எங்க பெற்றோர்களை நேசிக்கிறவங்க நேசிக்கிறோம், எங்க ஊரா நேசிக்கிறவங்க நேசிக்கிறோம், எங்க ஜாதி ஜனங்களை நேசிக்கிறவங்க நேசிக்கிறோம், எங்க ஃப்ரெண்டுகளை நேசிக்கிறவங்க நேசிக்கிறோம். நீங்களை நேசிக்கிறவங்களை வாழ்த்திருக்காங்க, நீங்களை நேசிக்கிறவங்களை வாழ்த்திருக்காங்க, நீங்களை நேசிக்கிற ஜனமாக வாழ்த்திருக்காங்க. உம்மால சிநேகிக்கப்படுகிற ஜனமாயங்களை வாழ்த்திருக்காங்க, உம்மால சிநேகிக்கப்படுகிற ஜனமாயங்களை வாழ்த்திருக்காங்க, உம்மால சிநேகிக்கப்படுகிற ஜனங்களாக வாழ்த்திருக்காங்க. உம்மால சிநேகிக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தர்களை மாற்றினாங்க, எங்களை மாற்றினாங்க. உம்மால சிநேகிக்கப்படுகிற ஜனங்களாக வாழ்த்திருக்காங்க, உம்மால சிநேகிக்கப்படுகிற ஜனங்களாக வாழ்த்திருக்காங்க. நீங்க சிநேகிக்கிற ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறவரை சிநேகிக்கிறோம், யாரை நேசிக்கிறவரை நேசிக்கிறோம், யாரை நேசிக்கிறவரை நேசிக்கிறாங்க. நீங்களை நேசிக்கிற ஆண்டவர், நீங்களை நேசிக்கிற ஆண்டவர், நீங்களை நேசிக்கிற ஆண்டவர், நீங்களை நேசிக்கிற ஆண்டவர். உம்மால நேசிக்கப்படுகிற ஜனமாயங்களை மாத்திருங்கப்பா, உம்மால நேசிக்கப்படுகிற ஜனமாயங்களை மாத்திருங்கப்பா, உம்மால நேசிக்கப்படுகிற ஜனமாயங்களை மாத்திருங்க, உம்மால நேசிக்கப்படுகிற ஜனமாயங்களை மாத்திருங்க. உம்மாலை நேசிக்கப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே எங்களை மாற்றிருங்கப்பா, எங்களை மாற்றிருங்க ஆண்டவர், எங்களை மாற்றிருங்க ஆண்டவர். ஒரு மனுஷரால சிநேகம் ஆயிடக்கூடாது ஆண்டவர், ஒரு மனுஷனை சிநேகம் ஆயிடக்கூடாது ஆண்டவர், உலக சிநேகம் ஆயிடக்கூடாது ஆண்டவர், உலகங்களை சிநேகிச்சிடக்கூடாது ஆண்டவர். மற்ற மனிதர்களை பார்க்கணும், நீர் எங்களை சிநேகிக்கிறவனாய் மாற்றிருங்கப்பா, நீர் எங்களை சிநேகிக்கிறவனாய் கத்தர மாற்றிருங்க, நீர் எங்களை சிநேகிக்கிறவனாய் கத்தவர். அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம், அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்ப யாருக்கு தேவன் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறாரோ அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அதிசயத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். சரி, ஆண்டவர் யாரை சிநேகிப்பார்? ஆண்டவர் இல்ல எப்படி இருந்தா ஆண்டவர் நம்மளை சிநேகிப்பார்? ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சாங்க. ஆமென். ஆண்டவர் இப்படி இருந்தா நம்மளை சிநேகிப்பார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 40 3 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 40. பின்பு ஆண்டவராகிய இயேசு அவருடைய சீசர்களும் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒருத்தி அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தால் அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை விட்டு வந்தது என்ன? கவலை இல்லையா என்று கேட்டான். அதற்கு இயேசுமா சொல்றார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் என்ன செய்கிற, கவலைப்பட்டு கலங்குற, இவளோ தன்னை விட்டு எடுப்பத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றார். ஆமென். இந்த வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க, மார்த்தா, மரியா, லாசர். 3 பேர் இருக்கிறாங்க. மார்த்தாளை பத்தி அங்க எழுதப்பட்டிருக்குது, மரியாதை பற்றியும் எழுதப்பட்டிருக்குது. ஆனா லாசருன்ற ஒரு ஆளை பத்தி என்ன செய்வே இல்லை, எழுதப்படவே இல்லை. என்ன விரும்புறாருன்னா, மறைந்திருக்கிற ஜீவியம் செய்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். யாரை கர்த்தர் நேசிக்கிறார்னா, மறைந்திருக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்க விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? மறைந்திருக்கிறது, அதாவது நம்ம செய்து மற்றவங்களுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி செய்யற செயலை நம்ம செய்யாம, நான் செய்யறத கர்த்தர் பார்த்தா போதும், நான் செய்யறத கர்த்தர் பார்த்தா போதும், எந்த மனுஷனுக்கு என்ன செய்ய அவசியம் இல்லை, தெரியபடி அவசியம் இல்லை என்று தன்னை மறைத்துக் கொள்ளுகிற இல்ல மறைந்திருக்கிற மனுஷனை ஆண்டவர் சிநேகிக்கிறார். புரியல? யாரை கத்த சிநேகிக்கிறார்? யாரை கத்த சிநேகிக்கிறார்? நீங்க வாய் கத்த சொல்லணும். யாரை கத்த சிநேகிக்கிறார்?
மறைந்திருக்கிறவர்கள், இல்லை என்றால் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர்கள். மறைந்திருக்கிறவர்கள், மறைந்திருக்கிற வீட்டுக்கு ஒளிஞ்சுக்கிறதா, சர்ச்சுக்கு ஒளிஞ்சுக்கிறதா, ஒரு இது போட்டு ஒளிஞ்சுக்கிறதா? இல்ல, நான் செய்யறது மனுஷர்கள் பார்க்கும்படி நான் செய்ய மாட்டேன். தேவன் பார்த்தா எனக்கு போதும். தேவன் பார்த்தா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க பார்க்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக. அப்படின்னா எப்படி செய்யக்கூடாதா? மனுஷங்க பார்க்கறதுக்காக ஒன்ன செய்யக்கூடாது. மனுஷர்கள் பார்க்க, அதாவது நம்ம செய்யறத மனுஷன் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? நான் செய்யறது மனுஷர்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது யாருக்கு தெரிஞ்சா போதும்? தேவனுக்கு தெரிஞ்சா போதும். அப்ப நம்ம எப்படி இருந்துக்கணும்? மறைஞ்சிக்கணும். என்ன செஞ்சுக்கணும்? மறைச்சிக்கிறது இல்ல, என்ன மறைஞ்சிக்கணும்? ஆனா நீங்க பார்த்துக்கோங்கப்பா, கர்த்தர் பார்த்தா போதும். கர்த்தருக்கு நான் செய்யறது எதை செஞ்சாலும் சரி, நான் செய்யறது என்ன செஞ்சாலும் சரி, யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு தெரிஞ்சா போதும்? கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். ஆமே. அதுல ஒரு சின்ன கருத்தை பாருங்க. நம்ம காணிக்கை போடுவோம். எப்படி காணிக்கை போடுவோம்? நம்ம காணிக்கை போடுவோம்ல, எப்படி காணிக்கை போடுவோம்? கையில வச்சு பெட்டிக்கிட்ட போய் ஒரு கையை மறைச்சு நம்ம காணிக்கை போடுவோம் இல்லையா? ஏன் போடுறோம்? நம்ம போடுற காணிக்க கர்த்தர் பார்த்தா போதும். மனுஷன் பார்க்க வேண்டியது தேவையில்லை, மனுஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்க தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையார் என்றார். என்ன சொல்றாரு? அப்போ எச்சரிக்கை இல்லைன்னா ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. எச்சரிக்கை இல்லைன்னா, அங்க மார்த்தா எழுதியிருக்குது, மரியா எழுதியிருக்குது, லாசருவை பற்றி எழுதுறது ஒண்ணு. யோவான் 11ஆம் அதிகாரத்துல வியாதி இருக்கிறார் அப்படி இவங்க தான் சொல்றாங்க, அவரு சொல்லல. ஒரே ஒரு இடம் இருக்கிறது எங்க? 12ஆம் அதிகாரம் 10வது 11 வசனத்துல வீட்டுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எங்க போகல? ஆண்டவரோட சுகம் வெளியில போகவே இல்லை. வெளியில என்ன செய்யவே இல்லை. எந்த இடத்திலுமே நீங்க லாசருவை பார்த்தீங்கன்னா தன்னை வெளிக்காட்டிக்கவே இல்லை. தன்னை வெளிக்காட்டிக்கவே இல்லை. இன்னைக்கு நம்மளை வெளிக்காட்டுறது இல்லை, நம்முடைய செயல்களை நம்ம வெளிக்காட்டணும்னு விரும்பக்கூடாது. நம்ம செயல்களை நம்ம என்ன செஞ்சாலும் அது என்ன செய்ய வேண்டாம், நம்ம வெளியில மற்றவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். மற்றவங்களுக்கு நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா? நம்ம செய்யறது மற்றவங்களுக்கு என்ன செய்யட்டும், அவனப்ப நிறைய செய்யறாங்க அப்படின்னு மற்றவங்க என்ன செய்யக்கூடாது. நம்ம செய்யறத மற்றவங்க அவங்களா செய்யறாங்க அப்படின்னு சொல்லணும், இல்லை அவங்க நிறைய செய்யறாங்கன்னு மற்றவங்க சொல்லணும்னு ஒன்ன செய்யாது. அதை செஞ்சுட்டீங்கன்னா உன்னை பரலோகத்தின் தேவன் என்ன செய்ய மாட்டாரா? சிநேகிக்க மாட்டாரா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்யறத குறிச்சு மனுஷன் எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கை போட எங்க வைப்பாங்க? டிரான்ஸ்பரத்தில் வைப்பாங்க இல்லையா? டிரான்ஸ்பரத்தில் வைப்பாங்க. ஏன்னா இதை தொட்டீங்கன்னா பயங்கர ஒரு அழிவு இருக்குது அப்படின்னு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்யறத குறித்து எச்சரிக்கை இல்லைன்னா ஒரு பெரிய அழிவு இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன செய்யணுமா? அந்த வசனம் திரும்ப வாசிமா, அந்த வசனம் திரும்ப வாசி. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக நீங்க தர்மத்தை செய்யாதபடிக்கு. அப்ப எச்சரிக்கைனாக்க எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கிறது ஒரு அழிவு வரக்கூடாதுன்னு தான் இங்க ஆண்டவர் எச்சரிக்கை போர்டு வைக்கிறார். என்னது? நீங்க செய்யறத மனுஷர் பார்க்கட்டும், என்ன செய்யாத செய்ய. நீங்க செய்யும் போது மனுஷர் பார்த்தா பார்த்துக்கிட்டோம். ஆனா நம்ம நினைவு என்ன வரக்கூடாது, நான் செய்யறத மட்டும் என்ன செய்யட்டும், மனுஷர் பார்க்கட்டும், அவங்க பார்க்கட்டும், இவங்களுக்கு தெரியட்டும், அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு நினைச்சு எதுவும் செய்யாது. அப்ப லாசரை பார்க்கிறோம். இந்த 3 இடத்துல எங்க பார்த்தாலும் மார்த்தா மரியா, மார்த்தா மரியா, மார்த்தா மரியா இப்படிதான் சொன்னோம். ஆனா ஒரு இடத்துல கூட லாசரு ஒரு நாளும் தன்னை என்ன செய்யவே இல்லை, வெளிக்காட்டிக்கவே இல்லை. தன்னை ஒரு நாளும் என்ன செய்யவே கூடாது, வெளிக்காட்டிக்கவே கூடாது. நம்ம மறைஞ்சிருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். என்ன விரும்புறா? ஆண்டா நீங்க சொல்லுவா, அநேக அற்புதம் சொல்லுவா, நீங்க செஞ்ச அற்புதம் யாருக்கும் சொல்லாத. அற்புதம் செஞ்சிருவாரு, யாருக்கும் சொல்லாத.
அற்புதம் செஞ்சிருப்பாரு, யாருக்கும் சொல்லாது. சில பாட்டு சொல்லுவாரு, உன் வீட்டாருக்கு மட்டும் சொல்லு. 6000 பேய் பிடிச்சிருக்குது, ஒரே செகண்ட் விளக்கிட்டாரு. அவனுக்கு ஒரே வந்து சொன்னாரு, நீ எங்கேயும் போக கூடாது, நீ போய் உன் வீட்டாருக்கு மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவா. ஆனா அவன் சொல்றான், ஐயா இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறீங்க, இந்த நன்றி எப்படி நான் மறக்க முடியும், எப்படி என் வீட்டு மட்டும் சொல்லி உட்காந்துக்க முடியும். அவன் 10 ஊருக்கு போயிட்டான். அவன் 10 ஊருக்கு போயிட்டான். ஆண்டவனுக்கு அற்புதம் நீங்க வாங்க. அதாவது அந்த பெருமைக்கு போகல, அநேகரை அற்புதத்தை கொண்டு வரதுக்காக போயிட்டான். அநேகரை அற்புதம் பெறுவதற்கு கொண்டு வரதுக்காக போயிட்டான். அப்படி அவன் போனதுனாலதான் 12 வருஷம் பெரும்பாலும் குணமாக்கப்பட்டான். அப்படி அவன் போனதுனாலதான் லாசரு, அதாவது யபீரின் மகள் குணமாக்கப்பட்டான். அநேக அற்புதம் செஞ்சாங்க, நடந்துச்சு. அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம செய்யறத மனுஷன் பார்க்கணும் பார்த்துக்கிட்டோம், ஆனா அவங்க பார்க்கணும்னு நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நம்ம எதையுமே செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடாது. நம்ம செய்யறத யார் பார்த்தா போதும், கர்த்தர் பார்த்தா. அடுத்த வசனம் வாசிக்க பாருங்க. ஆகையா நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் அல்ல, மனுஷரால் புகழப்படுவதற்கு அல்ல, ஊதுவியாக நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்க்கும்படி செய். நம்மளை யார் பார்த்தா போதும், கர்த்தர் பார்த்தா போதும். நம்ம செய்யறத ஆண்டவர் பார்த்தா போதும். வேற எந்த மனுஷனும் பார்க்கணும்னு இந்த நாட்களுக்கு பிறகு எதையுமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யாத நம்ம மறைஞ்சிருப்போம்னா கர்த்தர் மனசு நீங்க. ஆமே. கர்த்தர் யாரை சிநேகிக்க விரும்புறா, உன்னை மறைச்சு கொள்றவங்க இல்ல மறைந்திருக்க விரும்புறவங்க. நான் மறைஞ்சிருக்க விரும்புறேன், நான் என்ன விளையல, இதை நான் தான் பண்ணேன், இதை நான் தான், அப்படி நான் தான் பண்ண. நான் என்ற வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. என்ன வார்த்தை? நான். அந்த வார்த்தை எந்த காலத்து அது ஆபத்தான வார்த்தை. எது? நான் போனேன், நான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் வாங்கினேன், நான் தான் பண்ணேன். நான் தான்ற வார்த்தை நம்ம வாயை விட்டு நீங்கிடுச்சுன்னா ஆபத்து நீங்கி போயிடும். ஆபத்து நீங்கணும்னா நான் வார்த்தை நீக்கி, நான் வார்த்தைய நான் என்ற வார்த்தையை நீக்கிட்டீங்கன்னா ஆபத்து நீங்கி போயிடும். அந்த நான்ற வார்த்தை தான் ஆபத்து. நான்ற வார்த்தை தான் நம்ம நேற்று வாசிச்சா, லூக்கா 18:10 வாசிச்சிருந்தியா, லூக்கா 18:10 வாசிச்சிருந்தியா. அந்த லூக்கா 18:10 கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 18:10 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 18:10 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அங்க பாருங்க, பரிசேயன் நின்று தேவனே நான், என்னவா நான், அவன் சொல்ற வார்த்தை என்ன? நான் அப்படி சொல்றான் இல்லையா? நான். அவன் என்ன வார்த்தை வருது? இந்த வார்த்தை ஆபத்தான வார்த்தை. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் அவன் எத்தனையோ நல்ல காரியம் இருந்துச்சு. அந்த நான் சொன்னான் பாரு, கத்த ஓடியே போயிட்டார். ஆண்டவர் ஓடியே போயிட்டார். எந்த காலத்திலும் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. நாம் அப்படி சொல்லலாம், நாம, நாங்க அப்படி சொல்லலாம். ஆனா சில பேருக்கு பத்தியா நான் 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 சொல்றது அகங்காரத்தின் அடையாளம். தப்ப புரிஞ்சு, தப்ப எடுத்துக்காதீங்க, இது தப்ப எடுக்கணும் பிரச்சனை இல்லை. நான் என்ற வார்த்தை அகங்காரத்தின் அடையாளம். நான் என்ற அகங்காரம், நான் என்ற அந்த அகங்காரத்தின் அடையாளம். அகங்காரோட கத்தை ஒரு நாள் இருக்கவே மாட்டான். அவன் சொல்றேன், நல்ல மனுஷன், விபச்சாரம் கிடையாது, அநியாயம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் சொன்னா பார்த்தீங்களா, உபவாசம் பண்ணா, தசமாகம் கொடுத்தான், காணிக்க எல்லாம் கொடுத்தான். நான் சொன்னா பாரு, பொய்யே போயிட்டான் ஆண்டவர். அதான் சொன்னாரு, மனுஷர் காணபடி ஒரு நாள் செய்யுது. நான் செஞ்சேன், நான் பண்ணேன், கத்த பார்த்தா போதும். நம்ம யார் பார்த்தா போதும்? நீ என்ன செஞ்சாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் சரி, கத்த பார்த்தா போதும். ஏன்னா வெளியே பதில் கொடுக்குறது யாரு? நம்ம அந்தரங்கத்துல செஞ்சோம்னா வெளியரங்கமா கத்தர் பதில் கொடுப்பாரு. வெளியரங்கமா கத்தர் பதில் கொடுப்பாரு. அப்ப ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறார்னா, மறைந்திருக்கிற நபரை கத்த சிநேகிக்கிறார். ஆமே. மறைந்திருக்கிற
நபரை. அப்ப நீங்களும் நானும் இந்த நாளுக்கு பிறகு எப்படி விரும்புறா? மறைஞ்சிருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். பெரிய பெரிய காரியங்களோட செய்யலாம். ஆனா என்ன செய்யணும்? மறைஞ்சிக்கணும். உங்களை யாராவது சொல்றாங்க நல்லா செஞ்சிருக்கீங்க, கர்த்தருடைய கிருபை. என்னது? ஆண்டவருடைய கிருபைப்பா. கர்த்தர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். நல்லா சமைச்சு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய ஆமா நான் நல்லா செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. நீங்களே செஞ்சா கூட அவனுடைய கிருபையில செஞ்சிருக்க, அவ்வளவுதான். மற்றவங்க சொன்னாலும் தேவனுடைய கிருபை. கிருபையில மறைஞ்சிக்கோ, கிருபையில மறைஞ்சிக்கோ, மறைஞ்சிக்கோ, மறைஞ்சிக்கோ. எங்க மறைஞ்சிக்கோ? ஆண்டவர் வெளியே காட்டி உள்ள நீ மறைஞ்சிக்கோ. கிருபையை வெளியே காட்டி உள்ள மறைஞ்சிக்கோ. மறைந்திருக்கிற ஒருவனை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறான்? சிநேகிக்க விரும்புறான். நிறைய சிநேகம். அதில் இன்னைக்கு சொல்றது நம்ம மறைஞ்சிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? மறைஞ்சிக்கணும். அப்படி மறைஞ்சிக்கிட்டோன்னா கர்த்தர் சிநேகிப்பா. கர்த்தர் சிநேகிச்சனா அதிசயங்கள் செய்வா. என்ன அதிசயம்? மாற்றவே முடியாததை மாற்றி போடுவா. மாற்றவே முடியாததை கர்த்தர் மாற்றுவோம். கண்டுபிடி சோமனங்களா? கண்டுபிடி சோமனமா? உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவே. என்னை அதிசயம் காண செய்வா, நான் அற்புதம் கண்டிடுவே. இந்த காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு அதிசயத்தை நாங்கள் பார்க்கணும்ப்பா. மாற்றவே முடியாதது நீங்க மாற்றி போட்டுருந்தப்பா. இந்த பிரச்சனையை மாற்றவே முடியலப்பா. யாராலுமே மாற்ற முடியலப்பா. எப்பவுமே மாற்ற முடியலப்பா. நான் விசுவாசிக்கிற இன்னைக்கு நீங்க மாற்றி போடுவீங்க, நீங்க மாற்றிடுவீங்க. ஏன்னா நீங்க யாரு? மாற்றாதது எல்லாம் மாற்றுகிறவர், மாற்றாதது மாற்றுகிறவர். உம்மால் ஆகாதது ஒண்ணுமே கிடையாது, உம்மால் ஆகாதது ஒண்ணுமே கிடையாது. மாற்றவே முடியாதத இன்னைக்கு மாற்ற விரும்புறீங்க. யாருக்கு செய்கிறா? ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறாரோ அவங்களுக்கு செய்கிறார். கர்த்தர் யாரை சிநேகிக்கிறார்? மறைந்து கொள்ளுகிறவர்களை, இல்லை மறைந்திருக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். மறைந்திருக்கணும், பல மறைச்சு கொள்ளணும். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள மறைஞ்சிக்கணும், ஆண்டவருக்குள்ள மறைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்டவனை இருந்தா கர்த்தரை சிநேகித்து நமக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். பரிசுத்த தேவனுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஒரு நாளும் எங்களை நாங்கள் வெளிக்காட்ட மாட்டோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் வெளிக்காட்ட மாட்டோம். எங்க திறமையை வெளிக்காட்ட மாட்டோம், எங்க படிப்பை வெளிக்காட்ட மாட்டோம், எங்க வசதியை வெளிக்காட்ட மாட்டோம், எங்க காரியத்தை வெளிக்காட்ட மாட்டோம். நாங்கள் வெளிக்காட்டுறது ஒன்னே ஒண்ணு, உங்களையும் உங்க கிருபையை மட்டுமே நாங்கள் வெளிக்காட்டுவோம். உங்களையும் உங்க கிருபையை மட்டுமே நாங்கள் வெளிக்காட்டுவோம். எங்களை நம்பி மாற்றவே முடியாததையெல்லாம் மாற்றிருக்க சாமி, மாற்றவே முடியாததையெல்லாம் மாற்றி போட்டேன். ஆண்டவரே, மாற்றி போட்டது அப்படியே நீ மாற்றி ஆசீர்வதிக்கிற உன்னதமான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிச்சு மனசிநேகிக்கப்பட்ட ஜனங்களா மாறி இருக்காங்களோ அவர்கள் வாழ்க்கையில மாற்றவே முடியாத காரியத்தை எல்லாம் கர்த்தர் அந்த வேலையில மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அந்த பொண்ணு சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கிறோம். தேவன் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கோங்க, நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் ஆளுக செய்யும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவன் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் மாற்றவே முடியாதது எல்லாம் என் ஆண்டவராக தேவன் மாற்றி அதிசயம் செஞ்சு உடைய பிள்ளைகளை அனுப்பிடுங்க சாமி. அத்தனை பேரும் அதிசயத்தோடு போகட்டும். இந்த நாளுக்கு பிறகு அநேக அதிசயங்களை உடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும், உடைய கண்கள் காணட்டும். அநேக விசுவாசத்தை கொண்டு வர, அநேக ரட்சிப்புகளை கொண்டு வர, அநேக ஆசீர்வாதத்தோடு நடத்த உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செஞ்சு ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. தேவக்கார மட்டும் கூட இருக்கட்டும். அப்பயோஜன ஊழியக்காரங்கப்பா கடமை செஞ்சிருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் நம்ம நேற்றைய சமய செய்ய கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்க